இன்றைய முதல் வாசகத்தில் இப்தாவின் அவசர புத்தியை நாம் பார்க்கின்றோம். இப்தா என்ன செய்கிறாரு? ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. என்ன ப்ராமிஸ்? நான் இந்த போரில் வெற்றி பெற்று விட்டேன் என்றால் யாரை முதலில் சந்திக்கிறேனோ அவர்களை நான் உமக்கு பலியிடுகிறேன் என்று. யாரை சந்திக்கின்றார்? தான் பெற்ற ஒரே மகளை அவர் சந்திக்கிறார். அவளுக்கு வேறு மகனோ மகளோ கிடையாது. நாமும் சில நேரங்களில் இப்படிதான் என்ன பண்றோம்? அவசர புத்தியோடு இருக்கின்றோம். அவசரமாக மற்றவர்களை நாம் என்ன பண்றோம்? ஜட்ஜ் பண்ணிடுவோம். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான், அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் என்று நாம் என்ன பண்ணிடுவோம்? நாம் ஈஸியா மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணிடுவோம். சில நேரங்களில் ஈஸியா அவசரமாக நாம் என்ன பண்ணிடுவோம்? தவறான முடிவுகளை நாம் எடுத்து விடுவோம். இப்தாவின் கதை நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கின்றது. இரண்டாவது, நற்செய்தி வாசகத்தில் சற்று நமக்கு ஒரு குழப்படியான விஷயங்கள் காண்பிக்கப்படுகின்றது. என்ன விஷயம்? அவர் தன்னுடைய திருமண விழாவிற்கு அழைக்கின்றார், யாரும் வரவில்லை. ரோட்டில் பார்க்குறவங்க நல்லவங்க தீயோரை அழைத்து வாருங்கள் என்றார்கள். அதே மாதிரி அவர்கள் கூட்டிட்டு வராங்க. ஆனால் அதில் ஒருவர் திருமண ஆடையை அணியவில்லை என்பதற்காக அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் தராங்க? கையையும் காலையும் கட்டி போட்டு எங்கே போடுறாங்க? இருளில் தள்ளுகிறார்கள். அங்கே அழுகையும் என்ன இருக்கும்? அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று போட்டிருக்கிறது. ஏன் அவரை அங்கு தள்ளுகிறார்கள்? திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்கள் வரவில்லை. ரோட்டில் போகிற வரவங்களை கூட்டிட்டு வராங்க. அதில் ஒருத்தர் திருமண ஆடை அணியவில்லை என்று அவரை தூக்கி இப்படி ஜெயிலில் போட்டுடுறாங்க. எதற்காக? என்ன பண்ணணும்? அழைக்கப்பட்டவர்களோ பலர், மனிதர்களாக படைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர், கத்தோலிக்கர்களாக இயேசுவின் பிள்ளைகளாக திருமுழுக்கு பெற்றவர்களோ எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் தான். மொத்தம் பாப்புலேஷனில் எத்தனை பர்சன்டேஜ் கேத்தலிக்ஸ் இருக்காங்க? 1, 2, 3 தான் இருப்பார்கள். எனவே அழைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். அதை போல உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்டவர்களோ பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் கத்தோலிக்கர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆனால் நான் தகுதியற்றவனாக இருக்கின்றேனா? திருமண ஆடை என்று இயேசு குறிப்பிடுவது நம்மளுடைய தகுதியுண்மையைதான். தகுதியற்றவர்களாக இருந்தால் நம்மால் விண்ணரசுக்குள்ளும் போக முடியாது, கத்தோலிக்கர்களாக இருக்கவும் முடியாது. எனவே திருமண ஆடை என்று இயேசு குறிப்பிடுவது நாம் தகுதி பெறும் நிலையை தான் அவர் குறிப்பிடுகின்றார். குருக்களும் சரி, அருட்சகோதரிகளும் சரி, இந்த வெள்ளை ஆடையை அணிந்திருக்கிறோம் என்றால் அது நாங்கள் பெற்ற ஒரு தகுதியுள்ள நிலை. நீங்கள் கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்றிருக்கிறீர்கள். பொது குருத்துவத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் பெற்ற அந்த தகுதியுள்ள நிலைமை, அதை நாம் தகுதியுள்ளவர்களாகவே வைத்திருக்கின்றோமா? இல்லை என்றால் தகுதியற்றதாக மாற்றி விடுகின்றோமா? ஊதாரி மைந்தன் சேற்றிலும் என்ன பண்றாரு? சேற்றில் விழுந்து அழுக்காக வருகின்றார். அவருடைய தந்தை அவருக்கு என்ன பண்றாரு? இவருக்கு விலை உயர்ந்த ஆடையை அணிவியுங்கள், ஏனென்றால் இவன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர் பெற்று விட்டான். நாமும் சில நேரங்களில் நம்மளுடைய அவசர புத்தியினால இறந்து போகி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு நமக்கு திருமண ஆடையை கொடுத்து, இயேசு நமக்கு தகுதியுள்ள நிலைமையை கொடுத்து தகுதியுற்றவர்களாக மாற்றுகின்றார். நான் தகுதி உள்ளவனாக மாறுவதற்கு தயாராக இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம்.